இந்த செய்தியில் மனிதனுடைய வீழ்ச்சியின் விளைவாக மனிதனுடைய 3 பகுதிகளும் என்னவாயின என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். மனிதன் அறிவு மரத்தின் பழத்தை புசித்த போது அவன் விழுந்து போனான். அப்பொழுது மனிதனுடைய ஆவி, ஆன்மா, உடல் 3ம் பாதிக்கப்பட்டன. மனிதனுடைய ஆவி தேவனை தொடர்பு கொள்வதற்காக இருந்தது. ஆனால் மனிதன் வீழ்ந்து போன போது மனிதனுடைய ஆவி தேவனை தொடர்பு கொள்ளும் திறனை இழந்துவிட்டது. இதற்கு பெயர்தான் ஆவிக்குரிய மரணம். அதாவது ஆவி மனிதனுக்குள் இருக்கிறது, ஆனால் அது தேவனை தொடர்பு கொள்ளும் தன் திறனை இழந்து விட்டது. எனவே அது மரித்த நிலைமைக்குள் சென்று விட்டது. ஆவி மரித்த நிலைமைக்கு சென்று விட்டது அல்லது மரித்து போனது என்று சொல்லலாம். ஆனால் ஆவி இருக்கிறது. ஆன்மா வீழ்ச்சிக்கு முன்பு மனிதனுடைய ஆவிக்கு பணிந்தடங்கி இருந்தது. ஆனால் மனிதன் வீழ்ந்து போன போது மனிதனுடைய ஆன்மா ஆவியின் ஆளுகையை விட்டு விலகி சுயாதீனமாக செயல்பட ஆரம்பித்தது. ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இது ஒரு விதமான மரணம். இறுதியாக மனிதனுடைய உடல், அருமையான உடல், கடவுளை வெளியாக்குவதற்காக, வெளிக்காட்டுவதற்காக உண்டாக்கப்பட்டது. அந்த உடல் உருக்குலைந்து மாமிசமாக மாறியது. அதாவது இச்சைகள் நிறைந்த ஒரு உடலாக அது மாறிப்போனது. ஆவி, மனிதனுடைய ஆவி மரித்து போனது. மனிதனுடைய ஆன்மா சுயமாக மாறினது. மனிதனுடைய உடல் மாமிசமாகியது. இதன் விளைவாக மனிதன் தேவனை தொட்டு, தேவனை பெற்று உள்ளடக்கி கொண்டு வெளிப்படுத்த முடியாத பரிதாபமான நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டான். தேவன் படைத்த நேர்த்தியான மனிதன் ஒரு உருக்குலைந்த மனிதனாக போனான். அவனுடைய ஆவி, ஆன்மா, உடல் 3மே அவன் வீழ்ந்ததின் விளைவாக மாறிப்போயின. கடவுள் எந்த நோக்கத்தோடு மனிதனை படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாதபடிக்கு வீழ்ச்சியின் விளைவாக மனிதன் தன்னை கெடுத்து கொண்டான். அவன் கெட்டு போனான், சீரழிந்து போனான், நிலை குலைந்து போனான். அவனுடைய படைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தரம் தாழ்ந்து போனான். என்னே பரிதாபம். கடவுளுடைய ஆவியானவர் தாமே இதை நமக்கு வெளிப்படுத்துவாராக, தெளிவாக்குவாராக.